ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியாவும் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுல்ல. ஆனால் ஒருத்தர் 30 வருஷத்துக்கு மேலே ஒரே ஐலாண்டில் ஆல்மோஸ்ட் தனியாக வாழ்ந்தாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், அவரோட பேர் மௌரோ மொராண்டி. இவர் இட்டாலியை சேர்ந்த ஒரு நபர். 1989 இந்த இட்டாலியன் மேன் ஒரு பெரிய ட்ரீமோட போட்டில் பாலினேஷியாவுக்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் ஜேர்னி நடுவில் அவரோட போட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. கடல் அவரை இட்டாலி பக்கத்தில் இருக்க பூடெல்லின்னு ஒரு சின்ன ஐலாண்டுக்கு கொண்டு போயிடுச்சு. போட் ரிப்பேர் பண்ண ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு அந்த ஐலாண்டில் தேடுறாரு. ஆனால் அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஐலாண்டை பார்த்துக்கிட்டு இருந்த கேர்டேக்கர் ரிட்டையர் ஆக போறாராம். ஐலாண்டோட அமைதி, கடல், நேச்சர் எல்லாம் மௌரோக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. நம்ம பாலினேஷியாக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே இருந்துடலாம், இந்த ஐலாண்ட்லேயே தங்கிடலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அவரு போட்டை விட்டு ஐலாண்டோட புது கேர்டேக்கர் ஆயிட்டாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அதே ஐலாண்ட்ல ஆல்மோஸ்ட் தனியா வாழ்ந்தாரு. அவரு பீச் கிளீன் பண்ணுவாரு, நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. நம்ம சிட்டி லைஃப்க்கு கம்ப்ளீட் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு லைஃப். ஆனா 2021 ஹெல்த் இஷ்யூஸ் மற்றும் ஐலாண்ட் ரெகுலேஷன்ஸ்னால அவர் ஐலாண்டை விட்டு வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ அவரு உயிரோட இருக்காரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2025 அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்தாலும் இன்னும் நிறைய பேர் அவரை மாடர்ன் ராபின்சன் குரூஸ்னு நினைவு கூறுறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, 30 வருஷத்துக்கு மேல இன்டர்நெட், சோஷியல் மீடியா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு ஐலாண்ட்ல தனியா உங்களால வாழ முடியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.